இந்த வருடம் 3 கிரகங்கள் பயிற்சி ஆவதால் ராகு குடுக்கலனா போறான், குரு தரார். குடுக்கலனா போறார், சனி தரார். இப்ப என்ன அப்பா தரல, சித்தப்பா செய்றாரு. இப்ப என்ன அவர் அப்பா மாரி தானே. அடுத்து அதுவும் முடியல, தாய் மாமா இருக்கார். அவர் அப்பா மாரி தானே. யாரோ ஒருத்தர் அப்பா ஸ்தானத்துல இருந்து நமக்கு பில்லப் பண்ணி விட்டாங்களா? அடுத்த வருஷம் பெரியவங்கலாம் ஒண்ணு சேர்ந்துக்க போறாங்க. நமக்கு வேலை ஆச்சா? அதுதான் நமக்கு முக்கியம். அவ்வகையிலே புத்தாண்டு யாருக்கான ஆண்டு? அப்படிங்கிறத சொன்னா, ஒருத்தர தாழ்த்தி, ஒருத்தர சிறப்பிச்சு, ஒருத்தர மகிமைப்படுத்தி அப்படி சொல்ற மாரி ஆயிடும். அப்போ புத்தாண்டு பதிவ நம்ம எப்படி தான் கொண்டு போறோம் அப்படின்னா, இந்த புத்தாண்டில் யாருக்கெல்லாம் சிறப்பான விஷயங்கள அப்படி தொகுப்பா சொல்லப் போறேன். அத மட்டும் கேளுங்க. மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு என்ன தரப்போகிறது என்றால், உங்களுக்கான படிநிலை மாற்றங்களை தரப்போகிறது. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குரு பகவான் 3ல் அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். சுபவிரயங்கள் உண்டாகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு சனி பார்வையால் உங்களுடைய உடல்நிலை எல்லாம் சரியாக போகுது. செம ஜாலியா இருக்க போறீங்க. குரு பார்வையால் கல்யாணம் ஆக போகுது. அதிர்ஷ்டம் வரப்போகிறது. ஆக மேஷராசிக்காரர்கள் ஒரு குமுலேட்டிவ் பாயிண்டா இந்த வருஷத்தை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, லாபம் வரப்போகிறது. உங்களுக்கான ப்ரமோஷன் கிடைக்க ஒரு வரியில சொல்றேன். அழகா நோட் பண்ணிக்கோங்க. லாபம் வரப்போகிறது. ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. உடல்நிலையில் மாற்றமும், அதே மாரி உங்களுக்கான திருமண யோகமும் கைகூட போகிறது.